மீன் பொரியல், செட்டிநாடு ஸ்பெஷல் ஃபிஷ் பொரியல் வந்து ரொம்ப நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டு இது. வணக்கம், அஞ்சப்பன் செட்டிநாடு உணவகத்தின் செஃப் தமிழரசன். இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற உணவு செட்டிநாடு வஞ்சிரம் ஃபிஷ் பொரியல். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். வஞ்சிரம் ஃபிஷ்ஷை வந்து இந்த மாதிரி போன்லெஸ்ஸாக கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிடணும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி இது பண்ணுறதுக்காண்டி மைதா மாவு, கார்ன்ஃப்ளோரு, முட்டை, எலுமிச்சம்பழம் சாறு, உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கோட்டிங் மிக்ஸ் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதை தாளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வந்து காஞ்ச மிளகாய், உளுந்து, சோம்பு, ஜீரகம், மிளகு, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, பெப்பர் தூள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மீனை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் வந்து கார்ன்ஃப்ளோர், மைதா மாவு, அதோட முட்டை, உப்பு சிறிதளவு, ஏன்னா நம்ம இதில் கோட்டிங்க்கு மட்டும்தான் உப்பு போடுறோம், மிளகாய்த்தூள் காரத்துக்கு அதில் நம்ம லேசாக சேர்ப்போம், இருந்தாலும் இதில் கொஞ்சம் இந்த மாதிரி கோட்டிங் நம்ம இப்போ போட்டோம். இந்த கோட்டிங் போட்டதை ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஊற வச்சோன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆயில் காஞ்சிடுச்சுன்னா பார்த்துட்டு, ஆயில் காஞ்சிடுச்சு, இதில் இந்த மாதிரி ஒரு துண்டாக போட்டு ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இது வந்து ரொம்ப முருகலாக வறுக்க தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி ஓரளவு 3/4 பதம் வெந்தாலே போதுமானது. இப்போ ஓரளவு ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எடுக்க போகும்போது சிறிதளவு கருவேப்பிலை அதில் போட்டு அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். மீன் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு டிஷ்ஷில் எடுத்துக்கிறோம். நம்ம இதில் ஃபிஷ் பொரியலுக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுறோன்றத இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன் யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம 2 ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அதிலே சமையல் எண்ணெய் கொஞ்சம், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் எந்த பொருளுமே நம்ம செய்யும் பொழுது அதனோட நம்ம என்ன தாளிப்பு யூஸ் பண்ணுறோமோ அது வந்து நல்ல ஒரு பொரியணும். அப்போ தான் அதனோட உண்மையான நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். மிளகு 2 போடுறோம், ஜீரகம், சோம்பு, இதோட நம்ம காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஒரு 3 பீஸ் அல்லது 4 பீஸ் நம்ம காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிலை, இந்த இடித்த பூண்டு சொன்னேன் இல்லைங்களா, இடித்த பூண்டு போடுறோம். இதில் நம்ம பொடிசாக நறுக்கின வெங்காயம், சின்ன வெங்காயம் விரும்புகிறவங்க சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்குறோம். மிளகாய்த்தூள் சிறிதளவு நம்ம சேர்க்கறதுனால பச்சை மிளகாய் சேர்க்குறோம். இஞ்சி 1 ஸ்பூன் சேர்க்குறோம்.
நம்ம அதில் உப்பு அதில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தா போதும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் லேசாக சிறிதளவு இஞ்சி பூண்டு மசாலா சிறிதளவு சேர்த்தா போதும். மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். இது நம்ம காரம் எப்படி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் சிறிதளவு பெப்பர் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி வதங்கும் பொழுது ரொம்ப ட்ரையாக இருக்கும். அது கொஞ்சம் நீங்கள் அந்த பொடி வாடை லைட்டாக இதாகிற வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். இதோடு நம்ம சிறிதளவு எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்குறோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொத்தமல்லி சிறிதளவு போடுறோம். மிளகு ஜீரகத்தூள் சிறிதளவு சேர்க்குறோம். இந்த மாதிரி நல்லா உங்களுக்கே தெரியும். இந்த கலவை மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த வறுத்து வச்ச மீன் துண்டுகளை இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அதை நல்லா டாஸ் பண்ணணும். அந்த மீன் துண்டுகளை அதில் போடுறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மீனில் வந்து நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணியிருப்போம், அல்லது பொடி மாஸ் மாதிரி கூட செய்வாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த மசாலா வந்து அந்த நம்ம ஏற்கனவே கோட்டிங் போட்டதுலேயே மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இதுலேயும் அதில் நம்ம அந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பொரியல், செட்டிநாடு ஸ்பெஷல் ஃபிஷ் பொரியல் வந்து ரொம்ப நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டு இது. நம்ம இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு சிறிதளவு சும்மா ஒரு சிட்டிகை நெய் யூஸ் பண்ணுறோம். அருமையாக செஞ்சிடலாம். அஞ்சப்பரின் சூடான சுவையான செட்டிநாடு ஃபிஷ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வணக்கம்.